Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் டெட் பேப்பர் 1 and 2ல இங்கிலீஷ் கிராமர் பார்ட்டு ப்ரிப்போசிஷன்ஸ் பார்க்குறோம். ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லும்போது 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அதாவது நவுனு, ப்ரொனவுனு, வேர்பு, அட்ஜெக்டிவ், அட்வர்பு, ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன் அண்டு இன்டர்ஜெக்ஷன். ப்ரிப்போசிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானது, அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டும் கூட. ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு ஐடென்டிஃபை த ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. இது ஒரு இடைச்சொல், அதாவது ஒரு லிங்க் வேர்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த சென்டென்ஸ், அதாவது அந்த வாக்கியத்தோட தன்மையை பொறுத்து அமையுது. பொதுவாக பார்த்திங்கன்னா வித்து, இன்னு, பிட்வீனு, ஆன், அவுட்டு, டு, பிலோ, அபவ், வித்தவுட், வித்தின், இதெல்லாம் ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸாக சொல்லப்படுது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு தனியாக வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் அதில் எம்சிக்யூஸுமே தனியாக கொடுத்துருக்கோம். இந்த தம்ப்நெயிலில் இன்னுமே பார்த்திங்கன்னா டெப்த்தாக உங்களுக்கு இன்ஃபோஸ் இருக்கும். அதாவது வேர்டு யூசேஜ், அதோட எக்ஸாம்பிள்ஸு எல்லாமுமே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ரிப்போசிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. அதில் பேசிக்காக இருக்கக்கூடியது அட்டு, ஆனு, இன்னு. இது பார்த்திங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைமு. இது பாஸ்ட் டென்ஸ்லேயோ, ப்ரெசன்ட் டென்ஸ்லேயோ, ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் வரலாம். பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொன்ன ப்ரிப்போசிஷன்ஸ் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா இன்னுமே டெப்த்தாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்போம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நீங்கள் இந்த பேசிக்காக இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரிப்போசிஷன்ஸ் பார்ட்டையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அட்டு, ஆனு, இன்னு, இதை நம்ம எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கும்போது ஈஸியாக நம்மளால் கேட்சியாக அது எந்த ப்ரிப்போசிஷனு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அட்டு பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் டைமு, ஹாலிடேஸு, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், விடுமுறைகளில். ஆன் பார்த்திங்கன்னா டேஸு, டேட்ஸு, அதாவது நாட்கள் மற்றும் தேதி. இன்னும் மந்த்ஸு, இயர்ஸு, சீசன்ஸு, அதாவது மாதங்கள், வருடங்கள், பருவ காலங்கள், இதிலெல்லாம் வரக்கூடியது. ஸோ அட் அப்படின்னு சொல்லும்போது அட் த டெஸ்க்கு, ஆன் த டேபிள், இன் அண்ட் ஹார் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒவ்வொரு ப்ரிப்போசிஷன்ஸுக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸை பார்க்கும்போது அது நமக்கு ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட்டு அட், அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அட் டஸ்க். அட் டஸ்க் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அப்படின்னு சொல்லும்போது அட்டு, ஆனு அண்ட் இன்னு, இது எல்லாமே ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைமை தான் குறிக்குது. ஆனால் பர்டிகுலராக அட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில், இல் அப்படின்ற பொருள் அமைது இல்லைங்களா. டஸ்க் அப்படின்னு சொல்லும்போது அந்தி பொழுதில், சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு இருட்டு வரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம், அந்தி பொழுதுன்னு சொல்லக்கூடியது. அட் நைட்டு, இரவில், இல். அதே மாதிரி அட் நூன், மதியத்தில். அட் டான், டான் அப்படின்னு சொல்லும்போது விடியல், அதாவது ஒரு நாளோட தொடக்கத்தை சொல்கிறது, விடியலில். அட் ஈஸ்டர், ஒரு ஃபெஸ்டிவல் இல்லைங்களா, ஈஸ்டர்னு சொல்லும்போது ஈஸ்டரில். அண்டு அட் டின்னர், இரவு உணவில். அடுத்து அட் 8 o'clock, 8 மணியில். அட் மிட் நைட், நடு இரவில். அட் த டைம், அந்த நேரத்தில். அட் பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லும்போது காலை உணவு இல்லைங்களா, காலை உணவில். அட் கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸில். அட் டின்னர் டைம், மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கு அந்த ஃப்ரேஸு. அண்ட் அடுத்து அட் த மொமெண்ட், அந்த கனப்பொழுதில். அட் த வீக்கெண்ட், வார இறுதியில். தேங்க்ஸ் கிவிங், நன்றி கூறுதலில். அந்த மாதிரி இல் அப்படின்ற மீனிங்கில் முடியக்கூடிய, அதனால தான் அப்படியே அந்த ஃப்ரேஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம், ஈஸியாக நமக்கு பதியணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் ஒன் ஆன் பார்க்குறோம். அதாவது டேஸ் அண்டு டேட்ஸில், நாட்கள் மற்றும் தேதிகளில். ஆன் டைம், ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆன் அப்படின்னு சொல்லும்போது மேலே, மீது அப்படின்ற பொருளில் வரும். சரியான நேரத்தில், ஆன் டைம். ஆன் ஹாலிடே, விடுமுறையில். அதே மாதிரி ஆன் த டே, அன்று, அந்த நாள். ஆன் டியூஸ்டே, செவ்வாய் அன்று.
அதே மாதிரி ஆன் சண்டே ஞாயிறு அன்று, ஆன் மண்டே திங்கள் அன்று, ஆன் ஜூன் 13th ஜூன் 13 அன்று, ஆன் எ ஹாட் டே வெப்பமான நாளன்று, ஆன் மார்ச் 15th மார்ச் 15 அன்று, ஆன் எ வார்ம் டே அதாவது வெதுவெதுப்பான அப்படின்ற மீனிங்கில் வரும் இல்லைங்களா, லியூக் வார்ம் வாட்டர்னு கூட வந்து நம்ம பார்த்துருப்போம், அந்த மாதிரி மீனிங்கில் வரக்கூடியது. ஆன் தி ஃபஸ்ட் டே முதல் நாள் அன்று, ஆன் மை பர்த்டே பிறந்த நாள் அன்று. ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக நம்மளால் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன் அப்படின்னு சொல்லும்போது இல் மந்த்து, இயர்ஸு, சீசன்ஸு இது எப்படி அமையுதுன்னு பார்க்கலாம். இன் 1876 1876, இன் ஜூலை ஜூலையில், இன் ஆகஸ்ட் ஆகஸ்டில், இன் ஜனவரி ஜனவரியில், இன் த பாஸ்ட் கடந்த காலத்தில், இன் த ஸ்ப்ரிங் வசந்த காலத்தில், இன் த வின்டர் குளிர்காலத்தில், இன் த 1900s 19ஆம் நூற்றாண்டுகளில். அதாவது சீசன்ஸ் நம்ம சொன்னோம், அதே மாதிரி டீகேட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனில் லிங்க் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன் 3 hours 3 மணி நேரத்தில், இன் த ஈவினிங் மாலையில், இன் தி மார்னிங் காலையில், இன் 10 minutes 10 நிமிடங்களில், இன் த சம்மர் கோடை காலத்தில், இன் த ஆஃப்டர்நூன் மதியத்தில், இன் த 16th century 16ஆம் நூற்றாண்டில். ஸோ ஈஸியாக இருக்கக்கூடியது தான். அதே மாதிரி ஈஸியாக நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய பேசிக்காக இருக்கக்கூடிய அட், ஆன், இன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம் இதில் இருக்கக்கூடிய பேசிக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ப்ரிப்போசிஷன்ஸையுமே எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக வந்து உங்களால் மார்க்ஸ் எடுக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையுமே ஈஸியாக வந்து அட்டென்ட் பண்ணக்கூடியது. பொதுவாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது நமக்கும் தெரியணும், எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் டெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி. 83 மார்க் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கேட்டகரி வைஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து 83 அப்படின்ற ஸ்கோரை எய்ம் பண்ணி படிக்கிறத தவிர்த்துட்டு இன்னும் அதிகமான மார்க்ஸ் எய்ம் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த கன்சர்ன் மார்க்ஸுக்குள்ளே வந்து எலிஜிபிலிட்டி வந்து கிடைக்கும். 83 அப்படின்னு நீங்கள் எய்ம் பண்ணும்போது அது இன்னுமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ தட் நிறைய மார்க்ஸை வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிராமர் பார்ட் வந்து ரொம்ப ஈஸியாக தான் வந்து கேட்பாங்க. 30 மார்க்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மார்க்குக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். LSRWல இருந்தே வந்து நிறைய கேட்டுருவாங்க. அதே மாதிரி அது டெக்ஸ்ட்டில் இருக்கிற மாதிரியும் பார்த்துப்பாங்க. அதுதான் கான்செப்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இப்போத்துலேருந்தே வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வரும்போது எக்ஸாம் டைம் அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ்க்குன்னு தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் வந்து ஈஸியாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சயின்ஸுக்கு நிறைய நேரங்கள் செலவு பண்ணலாம். அதே மாதிரி சோஷியல் சயின்ஸு சொல்லவே வேண்டாம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அதனால் உங்களுக்கு டைம் அப்போ வந்து சேவ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்ஸை பார்த்திங்கன்னா டெட் 1 and 2க்காக இங்கிலீஷ் பிடிஎஃப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய SCERT புக்ஸில் இருந்து ஆல்ரெடி இது வந்து வீடியோஸாக வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எந்தெந்த டாபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ஒரு 61 டாபிக்ஸில் பிடிஎஃப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நியூவாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எந்தெந்த டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து எந்தெந்த டாபிக்ஸ்ன்னு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த டாபிக்ஸ் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கோம். அதாவது ஆர்டிகல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி question tags, phrasal verbs, conjunctions, prepositions, active and passive voice, degrees of comparison, models, foreign words, sentence pattern, blending words, anagram, abbreviation and acronyms, British and American English, idioms and phrases, phobias, அதாவது right definition of the given profession, அதே மாதிரி parts of speech, noun and its types, அகெயின் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது MCQs பார்ட்டு, இங்கிலீஷ் பங்க்சுவேஷன் மார்க்ஸ், அனிமல்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ், பொய்டிக் டிவைஸ் விச் இஸ் ஃப்ரம் த பேசிக் பார்ட்டு, இங்கிலீஷ் சிலபஸ் அனாலிசிஸ், அதாவது SGT டெட் 1 அண்டு டெட் 2க்குமானது,
SGT and TET expecting topics English question paper TET 1 அதாவது 2012-2013 and English question paper TET 2ல இதெல்லாம் வந்து அனாலிசிஸ் பண்ணது. 2012 ரீ எக்ஸாம் நடந்தது. 2013, 2017 and 19 English question paper analysis TET 2 2019 important MCQs English part 2 English phonetics important Q&A standard 6th sea turtles அதே மாதிரி standard 6th ஓட sea turtles ஓட book back 6thல இருக்கக்கூடிய suffix 6th ஓட sports stars அப்படின்னு சொல்லக்கூடிய part and then trip to Ooty and trip to Ooty ஓட part 2 and then Auli supplementary அதாவது செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடியது அவுலி அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ளிமெண்ட்ரி பார்ட்டு 6ல் இருக்கக்கூடிய டேர்ம் 1 க்ளோசரி பார்ட்டு அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் 8ல் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட் 1 ஸ்டாண்டர்ட் 8ல் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட் 2 8ல் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதே மாதிரி 8ல் இருக்கக்கூடிய சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸு 9th யூனிட் 1 and 2 அதே மாதிரி 9th ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா அப் டு 7th யூனிட் வரைக்கும் ஃபுல்லாக புக் பேக்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் 10th ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் இருந்து யூனிட் 7 வரைக்கும் கவர் ஆகிருக்கும். அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டில் ப்ரோஸ் த போர்ட்ரேட் ஆஃப் த லேடி 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு அண்ட் தென் ஆத்தர்ஸ் அண்ட் டைட்டில்ஸ் பார்த்திங்கன்னா தனியாக கொடுத்துருப்போம். 6th 7th 8th 11th அண்ட் தென் 12th. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் பிடிஎஃப்ஸாக வந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதை பிரிண்ட் எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னாலும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் எல்லாமுமே வந்து ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் பார்த்துமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். பிடிஎஃப்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9894955307 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 61 பிடிஎஃப்ஸை பார்த்தீங்கன்னா டோட்டலாக பேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 1600 வரும். இது வந்து டோட்டலாக வந்து ₹999க்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க. வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பிடிஎஃப்ஸை வாங்கிக்கலாம். வழக்கம் போல் கூகுள் பே, பேடிஎம் இதில் நீங்கள் பே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து 9894955307 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து கம்பல்ஷன் கிடையாது. இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்காக இதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து சேனல்லே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோஸில் போய்ட்டு கண்டிப்பாக பார்த்து உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.